ஹலோ ஆல். மேடம் வந்து பார்த்தீங்கன்னா கொடங்கியூர்லேருந்து சென்னைக்கு ஆக்சி ப்ளஸ்க்கு வராங்க. ஸோ ஃபஸ்ட்டு இவங்க எப்படி ஆக்சி ப்ளஸ் வந்தாங்கன்னா, இவங்க சிஸ்டர் மூலியமாக தான் வந்தாங்க. அவங்க சிஸ்டர் வந்து ஜெயலட்சுமி. எனக்கு இன்னொரு சிஸ்டர் மாதிரி தான். இவங்களுக்கு எப்படி சிஸ்டரோ அந்த மாதிரி தான் எனக்கும் ஜெயலட்சுமியும் சிஸ்டர். இப்போ வந்தோடனேயுமே சொன்னாங்க என்னென்னா, ஜெயலட்சுமி அப்படியே ஷைனிங் ஆகிட்டாங்க, பிரைட் ஆகிட்டாங்க, நல்லா எல்லாம் பார்க்குறவங்களாம் கேட்குறாங்க, வெயிட் லாஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் பார்த்து தான் இவங்க வந்தாங்க. ஸோ மோரோவர் பார்த்தீங்கன்னா ரேவதி மேம் வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம் மதர். அப்படி தானேடா? எத்தனை குழந்தைங்கடா? ரெண்டு பேபி. ஸோ அந்த போஸ்ட்மார்ட்டம் ஃபேஸில் இங்கே ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் என்ன டிஃப்ரென்ஸுங்கிறது அவங்களே சொல்லுவாங்க, நான் சொல்ல தேவையில்லை. என்ன டிஃப்ரென்ஸ்டா? போஸ்ட்மார்ட்டம் ரொம்ப பாடி டயர்ட்னஸ், அதுக்கப்புறம் ஐ இன்ஃபெக்ஷன் வந்துட்டு ரொம்ப இச்சிங்காக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு வந்த ஒரு செஷன்லேயே எனக்கு அந்த இச்சிங் ஒரு 2 டேஸ்லேயே சரியாயிடுச்சு மேம் கொடுத்த ட்ரீட்மெண்ட்டில். அப்புறம் பிக்மெண்டேஷன், வெயிட் பயங்கர வெயிட்டாக தான் இங்கே வரும்போது ரொம்ப பிக்மெண்டடான ஸ்கின், வெயிட்டு, மூட் ஸ்விங்ஸ் இல்லாத பிரச்சனையே இல்லை. ரொம்பவே ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ எனக்கே நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. என்னோட மூட் ஸ்விங்ஸ், பிக்மெண்டேஷன் கம்மியாயிருக்கு, வெயிட் லாஸ் ஆயிருக்கு, ரொம்ப ப்ளோட்டடாக இருக்கும். அந்த ப்ளோட்டட் இல்லை, ஹெவியாக இருக்கும் ஒரு மாதிரி. அந்த ஹெவினஸ் இல்லாமல் நல்லாவே ஃப்ரீயாக எனக்குள்ளேயே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது இப்போது. ஸோ எவ்ரி ஃபீமேல் ஹேஸ் டு ஹாப்பியா எவ்ரி ஃபீமேல் ஹேஸ் டு பி ஹாப்பி அண்ட் கான்ஃபிடென்ட். அதுதான் இந்த டேக் ஹோம் மெசேஜ். நான் ஒரு போஸ்ட்மார்ட்டம் மதர், அந்த ஒரு நைட்டியோட ஒரு கொண்டை போட்டு தான் சுற்றுவேன், அப்படிலாம் இருக்கக்கூடாது. உண்மை இல்லைடா? உண்மை என்னென்னா, நான் இங்கே வரணும்னாலே கொஞ்சம் நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு கூட நினச்சிட்டு வருவேன். வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அப்படிதான் இருப்பேன். ஆனால் போகிறோம், நம்ம ஒழுங்காக ட்ரெஸ் பண்ணிட்டு போகணும். அது உண்மைதான். ஏன்னா அது வந்து ஒரு 3-4 இயர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த நைட்டி வித் அந்த காஸ்டியூம்லேயே நம்ம இருப்போம் அண்ட் கான்ஃபிடென்ட் லேக் பண்ணுவோம். அந்த வெயிட்டாக அது அப்படி தான் இருக்கும், அது வெயிட் குறையவே குறையாது. அதுவும் இல்லாமல் ஒரு ஸ்கின்னாக அது பிக்மெண்ட்டோட இந்த நெக்கில் இருக்க பிக்மெண்டேஷன்லாம். ஒன் மோர் திங், என்னோட டாட்டருக்காகவும் நான் வந்து அவங்க 7 இயர்ஸ் ஓல்டு. அவங்களுக்கு ஜிங்க் டெஃபிஷியன்சினால மேம் தான் அதை கண்டுபிடிச்சாங்க. இங்கே ஒயிட் பேச்சஸ் மாதிரி இருந்துச்சு, அதுவும் அவங்களுக்கு ரெக்வயர் ஆகிடுச்சு. நான் ரொம்ப இம்யூனும் அவங்களுக்கு ரொம்ப லோவாக இருக்கும். குர்குமின் டேப்லெட் கொடுத்தாங்க, அதனால இப்போ இம்யூன் நல்லா இதுவாக இருக்குது அவங்களுக்கு. அப்புறம் கான்ஸ்டிபேஷன் இருந்தது, ஒரு ஸ்ப்ரே மாதிரி காலில் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதனாலேயும் எங்களுக்கு நல்ல ஒரு, நானே நிறைய பேருக்கு சொன்னாங்கன்னா அதை கொடுக்கலாமா, சஜஸ்ட் பண்ணலாமான்னு கூட நினைக்கிறேன். டாக்டர் ஆகிட்டாங்க. ஆக்சுவலி விஷயம் என்னென்னா வந்து எல்லாமே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் தான், நானே சொல்ல தேவையில்லை. ஸோ எமோஷ்னல் மூமெண்ட் தான் சொல்லுவேன். அவங்க குழந்தையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா, யாரும் எந்த ஒரு ஃபீமேல் ஒரு குழந்தைய வந்து ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு வரும்போதும் அது நம்பிக்கை இருந்தாலும் ப்ளஸ் அதனால் எந்த ஒரு சைட் எஃபெக்ட்டும் இல்லைன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் கொடுப்பாங்க. ஸோ நான் வந்து எந்த ஒரு குழந்தை பார்த்தாலுமே அதை நான் வந்து நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு அவங்க வந்து ஒரு ஒரு ஐக்கானாக இருக்க போகிறாங்க. ஸோ அப்போ வந்து இப்போலேருந்தே அவங்க ஸ்டெபிளைஸ் ஆனால் தான், அவங்க ஹெல்த்து நல்லா இருந்தால் தான் அவங்க நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஹெல்த்தியாக கொண்டு போக முடியும். ஸோ என் கூடவே தான் வந்திருந்தாங்க. அப்போ தான் நான் கேஷுவலாக பார்த்ததில் இதில் கண்டுபிடிச்சோம். அண்ட் ஐம் வெரி ஹாப்பி. இது நான் எதுவுமே சொல்லலை, இவங்களா தான் சொல்கிறாங்க. அண்ட் நீங்களே சொல்லலாம். எனக்கு வந்து பாடி பெயின்லாம் நிறைய இருந்துச்சு. என்னோட லெக் பெயின் வந்து எக்ஸ்ட்ரீமு. அப்புறம் சிபி டாக்டரை பார்க்கணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ண அப்பாயின்மெண்ட் ரொம்பவே கஷ்டம். ஆனால் நான் வெயிட் பண்ண வேறு டாக்டர் யார்கிட்டையுமே போகாமல் நான் இவங்களுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். பெயின்லேயே ஒரு செஷன் தான் நான் எடுத்தேன். நிஜமாவே எனக்கு லெக் பெயின் ரொம்பவே குறைஞ்சிருச்சு ஒரு செஷன் தான். ஆனால் வெயிட் பண்ணி நம்ம பார்த்தோன்னா அதுக்கு ஒர்க் ஃபார் த வெயிட் அப்படின்ட்டாங்க. ஸோ சிபி டாக்டர் அப்பாயின்மெண்ட். நான் ஆனால் க்ளூலெஸ், எனக்கு வந்து ட்ரீட்மெண்ட் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு தெரியாது. எதனா மெடிசன் கொடுப்பாங்க அப்படி தான் நினச்சிருந்தேன். ஒரு அவங்க ட்ரீட்மெண்ட்டே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அப்ரோச்சே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் எனக்கு ஸ்பைனில் தான் பிரச்சனைன்னு, நான் காலில் தான் பிரச்சனைன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஸ்பைனில் தான் பிரச்சனைன்னு கண்டுபிடிச்சி அது ஒரு எப்படி சொல்கிறதுனே தெரியல. ஒரு 15 டேஸில் எனக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், காலில் வலி குறைஞ்சிருக்கு. வெரி குட். நான் உள்ளேருந்து வெளியில் வரும்போது இன்றைக்கி என்ன கேட்டேன்னா, எப்படி இவ்வளோ பிரைட்டாக இருக்கீங்கன்னு நான் கேட்டேன். அண்ட் செகண்ட் விஷயம் அவங்களே சொன்னாங்க, எனக்கு நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் தெரியுது டாக்டர். அண்ட் மோர் ஓவர் ஒரு செஷன் தான் சிபி டாக்டரை மீட் பண்ணேன், அந்த ஒரு செஷன்லேயே எனக்கு பெயின் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னாங்க. ஸோ ஐம் கிரேட்ஃபுல் ஃபார் த ட்ரஸ்ட். இந்த கிரெடிட்ஸ் எல்லாம் இவங்க சிஸ்டர் ஜெயலட்சுமிக்கு தான் போகும். ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா, நான் என்ன சொன்னாலும் எதுவுமே கேட்க மாட்டாங்க, ஒரு ஃபேமிலியே கூட்டு வந்து விட்டுருவாங்க. அண்ட் மோர் ஓவர் வந்து மெட்டிகுலஸாக வந்தாங்க. அவங்க எந்த செஷன்ஸும் மிஸ் பண்ணாமல் வந்தாங்க. ஒரு போஸ்ட்மார்ட்டம் மதர் ஒரு செஷனில் ரிசல்ட்ஸ் கிடைக்கணும் இல்லை, அவங்க செஷன்ஸ் போட அவங்க ரெகுலராக வந்ததுனால தான் இந்த ரிசல்ட்ஸு. ஸோ நீங்கள் ஒரு போஸ்ட்மார்ட்டம் மதராக இருந்தீங்க, ஈவன் ஒரு நார்மல் மதராக இருந்தீங்கன்னா கூட ஒரு உங்கள் ஹெல்த்துக்கு ஒரு சப்போர்ட் கொடுத்து நீங்கள் கான்ஃபிடென்ட்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணுமா, இவங்க சொன்ன அதே வார்த்தை தான் நான் ரெப்ளிகேட் பண்ணுறேன். ஹாப்பி அண்ட் கான்ஃபிடென்ட் இருக்கணும்னா உங்கள் ஹெல்த் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும், அந்த பில்டிங் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். அப்போ தான் உங்கள் குழந்தைங்க கூட ஹாப்பியாக இருப்பாங்க. ஸோ ஆக்சி ப்ளஸ் வந்ததுக்கப்புறம் ஒரு 3 விஷயம் உங்கள் ஹெல்த்தில் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்னா என்ன சொல்வீங்க ரேவதி? என்ன நானே செல்ஃப் லவ் பண்ணுறேன். செல்ஃப் லவ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் கான்ஃபிடென்ட்டாக பாசிட்டிவாக இருக்கணும், நம்மளை நம்ம பார்த்துக்கணும்.
மூட் ஸ்விங்ஸ் எல்லாம் போயிருக்கு. மூட் ஸ்விங்ஸ் போயிடுச்சு. அப்போ உங்க ஹஸ்பண்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். எங்க உங்க வீட்டுக்காரர்? செல்ஃப் லவ், முக்கியமா செல்ஃப் லவ். சரி, அதெல்லாம் வந்து நீங்க சிம்டமேட்டிக் சொல்றீங்க. நான் சொல்றது ஹெல்த் வைஸ். இப்போ எக்ஸாம்பிள் ஹெல்த் வைஸ் மைக்ரைன், ப்ளோட்டிங், மைக்ரைன், வெயிட். எனக்கு ப்ரெக்னென்சினால ஸ்டொமக் அப்படியே ஸ்டாப் ஆயிடுச்சு. நல்லாவே ரெடியூஸ் ஆயிருக்கு. என்னாலே ஃபீல் ஆக முடியுது என்னோட ஸ்டொமக் ரெடியூஸ் ஆனது. ஹெல்த் வைஸ் எனக்கு ஹெட் ஏக், அந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஐ வந்து முக்கியமா என்னோட ஐக்காக தான் நான் ஃபர்ஸ்ட் ரொம்பவே இது பண்ணேன்னா, ஒரு மாதிரி எப்படி சொல்றது, இரிட்டேஷன், ஐ இரிட்டேஷன் பிளரிங்கா இருக்கும் எனக்கு. அந்த பிளர்னஸ்லாம் போயிட்டு இங்க இச்சிங் அது எல்லாமே கம்மியாயிருக்குல, சரியாயிடுச்சுட்டாங்க. ஸோ ஜென்ரலி ஆக்சிப்ளஸ் பொறுத்தவரையும் இந்த ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணுமா அந்த ஸ்பெஷலிஸ்ட் பார்க்கணுமாங்கிறது ஒரு டீடாக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிசல்ட்ஸ்லாம் வரும். ஏன்னா ஜென்ரலி வந்து ஒரு ஐ ப்ராப்ளம்னா நம்ம வந்து ஆஃப்தால்மிக் டாக்டர் தான் பார்க்கணும், ஐ டாக்டர் தான் பார்க்கணும். நான் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லலை. என்னால் அது முடியலைன்னா கண்டிப்பாக இல்லை இன்ஃபார்ம் டு செக் ஃபார் த எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன். பட் இந்த ப்ராப்ளம் என்னால் சார்ட் அவுட் பண்ண முடியும்னு நான் கான்ஃபிடென்ட்டாக இருந்ததுனால தான் we worked on Revati ma'am and I'm happy it's working on it. And moreover sugar craving, அதை சொல்ல மறந்துட்டீங்களே. சுகர் கிரேவிங், எக்ஸ்ட்ரீம் சுகர் கிரேவிங் எனக்கு. ஆனால் இப்போ நான் சுகர் கிரேவிங் கம்மியாயிடுச்சு. மறந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாவே அதை நான் ஃபாலோ பண்றேன். சுகர் வந்து எடுக்கக்கூடாது, நம்ம ஹெல்த்தை பார்க்கணும். வெரி குட். அதாவது முன்னாடி வந்து நானே கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைப்பேன், கண்ட்ரோல் பண்ண முடியாது. பட் இப்போ வந்து அந்த இன்ட்யூஷன் டுவர்ட்ஸ் ஸ்வீட்ஸ் அண்ட் அன்ஹெல்தி கிரேவிங் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியுதுங்கிறது நிறைய பேர் ஆக்சிப்ளஸ் சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஐ திங்க் இது 100+ பீப்புள் சொல்லியிருக்காங்க. அதில் ஒன் ஆஃப் த பீப்புள் வந்து ரேவதி மேம். அண்ட் இஃப் யூ வாண்டட் டு சே ஆக்சிப்ளஸ் இன் ஒன் வேர்ட்னா என்ன சொல்வீங்க ரேவதி? ஒன் வேர்ட், ஒரு டிவைன் ஃபீல் இருக்கும். டிவைன் ஃபீல். அது நிஜமாவே தூக்கம். எல்லாருமே ஃபோன் பார்ப்பாங்க. எனக்கு வந்து நான் ஃபோனே எடுக்க மாட்டேன். இங்கே வந்தால் கொஞ்சம் சைலண்டாக அப்படியே காமாக இருப்பீங்க. ஓகே, என்விரான்மெண்ட்டே ரொம்ப பாசிட்டிவாக இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸோ எனக்கு இங்கே இருக்க ஸ்மெல் பிடிக்கும். ஓ, இது யாருமே சொன்னதில்ல. இல்லை ரெண்டு பேர் சொல்லியிருக்காங்க. என்ன ஸ்மெல் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு? ஒரு மாதிரி டிவைனாக இருக்கும் இந்த ஸ்மெல். ஆக்சிப்ளஸோட ஸ்மெல் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ என் ஹஸ்பண்ட் கூட சொல்லுவாங்க, இங்கே வந்தாலே ஏதோ மேஜிக் இருக்கும், நல்லா தூக்கம், மேஜிக் இருக்கு, ரிலாக்ஸிங்காக இருக்குன்னு சொல்லுவாங்க. ஸோ மேஜிக் இருக்குது ஆக்சிப்ளஸில். அந்த மேஜிக் வந்து நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் ஆகணும். This video is for the awareness. Those who are asking for a help, those who are seeking for a helping hand, we are here. அதான் விஷயம். அண்ட் ஃபைனலி ஒரே ஒரு கொஷின், டாக்டர் சிபி ஆர் டாக்டர் பிரியா சிபி, என்ன சொல்லுவீங்க? போத் சொல்லிட்டாங்க, தப்பிச்சுட்டாங்க. இல்லை, இட்ஸ் அ ஃபன்னி கொஷின். ஏன்னா வந்து சிபி டாக்டர் செஷன்ஸ் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் அ ஃபன்னி நோட்காக தான் நான் கேட்டேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து ரெண்டு பேருமே ஈக்குவல்ட்டாங்க. சரி, ஓகே, வெரி குட். அண்ட் மோரோவர் ஜெயலக்ஷ்மி அண்ட் அவங்க ஃபேமிலி வந்து நான் ஆல்வேஸ் கிரேட்ஃபுல் அண்ட் ட்ரஸ்ட் வர்த்தின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அவங்க வந்து எப்படின்னா டுவர்ட்ஸ் ஆக்சிப்ளஸ் எவ்வளோ நேரம்னாலும் வெயிட் பண்ணுவாங்க. இப்போ அவங்க சிபி டாக்டர் மீட் பண்ணும்போது கூட வெயிட் பண்ணுன்னு சொன்னாங்க. அது வெயிட்டிங் கூட ஒர்த்துன்னு சொல்லிட்டாங்க. அந்த எந்திரிச்சு போகாமல், கோவப்படாமல், அந்த பொறுமையாக இருந்து அந்த ரிசல்ட்ஸ் எடுத்ததுனால தான் இப்போ இன்றைக்கி நின்று டெஸ்டிமோனியல் கொடுக்குறாங்க. ஸோ ஐம் கிரேட்ஃபுல் டு ஜெயலக்ஷ்மி அண்ட் ஹர் சிஸ்டர் ஆல்சோ. நாங்கள் ரொம்ப கிரேட்ஃபுல் உங்கள் ரெண்டு பேருக்கும். அண்ட் அபவுட் த ட்ரீட்மெண்ட் சார்ஜஸ், அது சொல்லலாமா? ஏதாவது காஸ்ட் வைஸ் ஏதாவது அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க நிறைய பேர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தெரியல, அஃபோர்டபுள் தான். அஃபோர்டபுள், அதுதான் விஷயம். ஏன்னா என்னோட கன்சல்டேஷன் வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் செஷன்லேருந்து நான் உங்களுக்கு வாங்கலை. ஏன்னா பிகாஸ் கன்சல்டேஷன் ஃப்ரீ, எனக்கு ஃப்ரீயாக தான் பண்ணி கொடுத்தாங்க. நான் எத்தனை தடவை பார்த்துருந்தாலும் அவங்கக்கிட்ட எனக்கு ஃப்ரீ தான் கன்சல்டேஷன். இது வீடியோக்காக சொல்ல அவங்க எனக்கு நிறைய ஆஃபர்ஸும் மேம் கொடுத்துருக்காங்க. கன்செஷன்ஸ் அந்த மாதிரிலாம் பண்ணி கொடுத்துருந்துருக்காங்க சம்டைம்ஸ். ஏன்னா ஆக்சிப்ளஸ் பொறுத்தவரையும் ரொம்ப ஹைலி அஃபோர்டபுள் இல்லைன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. தட்ஸ் அ மித் ஆக்சுவலி. அதை பிரேக் பண்ணுறது தான் இது. ஏன்னா கன்சல்டேஷன் பே பண்ணி, ட்ரீட்மெண்ட்டும் பே பண்ணி நீங்கள் மொத்தமாக போகும்போது அதிகமாக வருங்கிறதுனால என்னோட கன்சல்டேஷன் நான் எப்பவுமே டிஸ்கவுண்ட்ஸ் கொடுப்பேன். தட் இஸ் ஃபார் தோஸ் ஹூ ட்ரஸ்ட் அஸ் ஆக்சிப்ளஸ். அண்ட் இட்ஸ் லைக் அவங்க சொன்னேன், அவங்க சிஸ்டர் வந்து என்னை வந்து சிஸ்டர் அஃபோர்டபுள் தான். ஏன்னா என் சிஸ்டர் இங்கே எடுக்காத ட்ரீட்மெண்ட்டே இல்லை. அவங்க த்ரூ அவுட் நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோகால் என்னன்னு என்னை இன்னைக்கு கேட்டுட்டு வரவே சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் இன்ஃபார்ம் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ரோட்டோகால் என்னன்னு கேளு. எனக்கும் ஒரு எனர்ஜி கொடுத்து புஷ் பண்ணி இங்கே சென்ட் பண்ணது த்ரூ அவுட் என் சிஸ்டர் மட்டும்தான். என்னை கூட காலிலேருந்து என்ன கிளம்பிட்டியா புஷ் பண்ணது அவங்க தான். நான் ஃபர்ஸ்ட் பார்த்துதான் இன்ஸ்டாகிராமில் பார்த்து அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணேன். ஆனால் நான் ஒரு மூவ் எடுக்கவே இல்லை. அவங்க டக்குன்னு புக் பண்ணாங்க, அப்பாயின்மெண்ட் புக் பண்ணாங்க, வெயிட் பண்ணாங்க உங்கள் அப்பாயின்மெண்ட்காக, வந்தாங்க, ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்புறம் எனக்கு ஃபுல் ஃபோர்ஸ் புஷ் கொடுத்து நீயும் வா, நீ
இப்படி இருக்க வேண்டாம், அங்கே வந்தால் சரியாயிடும்னு சொன்னது கம்ப்ளீட் த்ரூ அவுட் என் சிஸ்டர் தான். அவங்க உங்க மேலே வச்ச நம்பிக்கை, அந்த நம்பிக்கை எனக்கும் அவங்க transfer புல்லே அரிக்குது, எனக்கு புல் அரிக்குது, நம்பிக்கை ட்ரான்ஸ்ஃபர். இது வந்து புல் அரிக்கிற மொமெண்ட் தான் இது, கூஸ் பம்ப் மொமெண்ட். ஐம் கிரேட்ஃபுல் ஜெயலட்சுமி. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஐம் கிரேட்ஃபுல் டு யூ. சீக்கிரம் ஜெயலட்சுமியோட நான் ஒரு வீடியோ பண்ணுவேன், அது வித் அ வெரி குட் நியூஸ். அண்ட் ஐம் வெயிட்டிங் ஃபார் தட் மொமெண்ட், ஐம் மேனிஃபெஸ்டிங் ஃபார் தட் மொமெண்ட். ஏன்னா அது எனக்கு ரொம்ப ரொம்ப மேனிஃபெஸ்ட் பண்ணுற நான் விஷயம். அண்ட் இது எல்லாத்தையும் மீறி நான் வந்து இது இந்த அட் த எண்ட் ஆஃப் த வீடியோ நான் என்ன சொல்லணும் அப்படின்னா, ஸோ வாட் எவர் வி ஸ்டடி, நான் எம்பிபிஎஸ் ஜாயின் பண்ணும்போது என்ன நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு நான் ஜாயின் பண்ணணும், அதுக்கான மேனிஃபெஸ்டேஷனுக்கு காட் இஸ் கிவிங் த ஆன்சர்ஸ். வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் தட் கைண்ட் ஆஃப் லவ் அண்ட் ட்ரஸ்ட். வி நீட் மோர் சப்போர்ட் லைக் யூ. இந்த மாதிரி நிறைய சப்போர்ட் சிஸ்டம் இருக்கணும். அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஜெயலட்சுமி. தேங்க்யூ மேம்.